கண்டுபிடிச்சு நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். வணக்கம். இது வந்து எங்க ஏரியா பள்ளிக்கரணையில வந்து ஒரு 10 ஸ்ட்ரீட் தள்ளி ஒருத்தவங்க எனக்கு வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க, ஒரு குட்டி நாய் மேலே வண்டி ஏறிச்சு, ஆட்டோ ஏற்றிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஏற்றி, கால் ரொம்ப மோசமாக இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல இந்த குழந்தை. அப்புறம் நான் கூண்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தால் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா நேற்று நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அப்போது போகிறப்போ வந்து ரொம்ப பெயினில் கத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஏரியா மக்கள் கொஞ்சம் நல்ல மக்கள், ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டு ஒரு புதர் ஃபுல்லுமே இருட்டு, புதருக்குள்ளே இருந்தது. நல்லா டார்ச்லாம் அடித்து நம்ம போய் அதை தூக்கிட்டு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனு. பிளட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் 3 தான் இருக்குது, ஆர்பிசி 2 தான் இருக்குது. கண்டிப்பாக இப்போத்துக்கு அதை வந்து சர்வே ஆகணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட ஆரம்பிச்சுட்டா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வேணும்னா சாப்பிடணும்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணாங்க. ஆனால் இப்போத்துக்கு சாப்பிட்றாங்க. ஓவர் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிக்கு வந்து அப்படியே அவ்வளோ டிக்கு இருக்குது. என்னன்னா தயவு செய்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு ஆட்டோக்கார தான், பக்கத்து வீட்டில் இருக்க ஆட்டோக்கார எடுத்திருக்காங்க. அதாவது அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய டாக்ஸ் இருக்கு. தயவு செய்து வந்து வாகனம் ஓட்டும் போது பார்த்து ஓட்டுங்க. உங்களோட வலி வேதனை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது கூட இருந்து பாருங்க. அதோட வலிகள் எவ்வளோ வலியில துடிக்குது தெரியுங்களா? நைட்டெல்லாம் வலி தாழ முடியல. 15 நாளைக்கு நான் அடிபட்டு சிவியர் இன்ஃபெக்ஷன்ல அவ்வளோ துடிச்சிட்டு இருக்கு. தயவு செய்து வண்டி ஓட்டுறோம் பார்த்து ஓட்டுங்க. இவர்களையும் ஒரு உயிரா மதியுங்க. அப்பதான் வந்து அதாவது மனிதாபிமானமே இல்லாம தான் இப்ப எல்லாமே இருக்கு. தயவு செய்து மனிதனா வாழ பழகிக்கோங்க. நன்றி.